ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்த உடனே டாக்டர் கன்சல்டேஷன் போவீங்க. ஸோ டாக்டர் கன்சல்டேஷன் போனால் அவங்க மினிமம் ஒரு 1 இயர் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இன்னொரு 1 இயர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி இல்லைங்க நாங்கள் செகண்ட் இயர்லேயே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலிகுலர் ஸ்டடி. ஸோ அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறாங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மந்த் அதாவது செகண்ட் டே 5th டே இந்த மாதிரி வர சொல்லி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எக்கை வளர வச்சு நேச்சுரலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபாலிகுலர் ஸ்டடி. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடினா என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு போகிறீங்க. அப்படி போகையில் அந்த டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் இந்த மாதிரி ஓவுலேஷன்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி நேச்சுரலாக ட்ரை பண்ண சொல்லி ஒரு 3 months சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட எக் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது நேச்சுரலாக வளர்கிற எக்கை கரெக்டாக ஊசி போட்டு கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் கரெக்டான டைமில் 15th டேனா 15th டே உங்களுக்கு ஓவுலேஷன் வர வச்சு அந்த அன்னைக்கு நீங்கள் சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை தான் ஃபாலிகுலர் ஸ்டடி சொல்லுவாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியட்ஸ் ஆன செகண்ட் டே வர சொல்லுவாங்க. செகண்ட் டே வரும்போது உங்களுக்கு ஃப்ளோ எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நெக்ஸ்ட் சைக்கிளுக்குள்ளான எக்கு வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எக்கு வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த எக்கு நல்லா வளர்ந்து வெடிக்கிறதுக்கு உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா எக் க்ரோத்துக்கு உண்டான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைராய்டு, பிபி, சுகர் இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட்டு எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி இந்த மாதிரி பேசிக்ஸ் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இது டெஸ்ட்லையெல்லாம் எல்லாமே நார்மல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்தது இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டெப்புக்கு போவாங்க. இந்த ஸ்டெப்பில் செகண்ட் டே வர சொல்லி செக் பண்ணிட்டாங்களா, செக் பண்ணும்போது எக்கு வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா வளர்ந்து வெடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது செகண்ட் டே முடிஞ்சோடனே 5th டே வர சொல்லுவாங்க ஆர் 8th டே வர சொல்லுவாங்க. ஸோ 5th டே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ்க்கு உங்களோட எக்கு வளர்ந்து சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அடுத்து 8th டே வர சொல்லுவாங்க. ஸோ 8th டே பார்க்கையில் எந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது எக்கோட க்ரோத்தை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு சைக்கிளில் கண்டிப்பாக செகண்டு, 5th, 8th இந்த மாதிரி டேஸ் வர சொல்லுவாங்க. அடுத்தது 13th டேவும் 15th டேவும் வர சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ 13th டே வந்துட்டு உங்களுக்கு 13th டே வர சொல்லுவாங்க, இல்லாட்டி 15th டே வர சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு உங்களோட எக்கு ரப்சர் ஆகிறதுக்காக நல்லா வளர்ந்துருக்கும். எவ்வளோ ஒரு மினிமம் ஒரு 2 மாதம் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த வளர்ந்துருக்கும் போது அதை வெடிக்க வச்சு இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்ட மினிமம் 24 to 36 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சேர்ந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துருக்கும் போது உங்களோட ஸ்பெர்ம் எக்கோட இணைஞ்சு உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு சைக்கிளில் பண்ணுவாங்க. செகண்ட் டே, 5th டே, 8th டே, 13th டே அண்ட் 15th டே. ஏன்னா உங்களோட எக்கோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்கு. ஃபஸ்ட்டு சைக்கிள் செட் ஆகலைன்னா செகண்ட் சைக்கிளுக்கு வர சொல்லுவாங்க. உங்களோட எக்கோட க்ரோத் மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா. ஒரு வேளை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்களோட எக்கோட க்ரோத் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் எக்கோட க்ரோத் வளர்கிறதுக்காக FHS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால கரெக்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமுக்கு
உங்களோட எக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அப்படி வளரும்போது அடுத்த சைக்கிளையும் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு எக்கோட க்ரோத்தை வளர வைப்பாங்க. அண்ட் தென் வந்து கரெக்டாக 13th டே ஆர் 15th டே வர சொல்லி அந்த அன்னைக்கு எக் ரப்ஜர் ஆகிறதுக்கு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுனால உங்களுக்கு எக்கு நல்லா வளர்ந்துருக்கும். அடுத்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால வளர்ந்த எக்கு நல்லா ரப்ச்சர் ஆகிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கும்போது உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இந்த சைக்கிள் ஃபாலிகுலர் ஸ்டடி எவ்வளோ பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 times to 6 times வந்து பண்ணலாம். அது உங்களை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து 15th டே அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்துருவாங்க. அந்த டேப்லெட்டை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய எக்கு உங்களுடைய அந்த கரு வந்து உங்களோட கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது அப்படின்னா உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த சைக்கிளில் செகண்ட் டே வர சொல்லுவாங்க. இது வந்து இந்த சைக்கிள் வந்து மினிமம் 6 times வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பொறுத்து இருக்குது. ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேனுக்கு மேக்ஸிமம் 300 to 500 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச டாக்டராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி ஸ்கேனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொஞ்சம் லோக்கல் டாக்டராக இருந்தால் நீங்கள் பேசலாம். இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக போனீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நிறைய ஸ்கேன்ஸு ஊசி இதெல்லாம் இருக்கிறதுனால ரெகுலராக ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேனுக்கு வந்து 1000 2000 போச்சுன்னா உங்களால் வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாதிரி தெரிஞ்ச டாக்டராக இருந்தால் இந்த மாதிரி ஸ்கேனுக்கு வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டலை பொறுத்து உங்களோட ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும். ஒரு சிலர் வந்து 500 300 சார்ஜ் பண்ணுவாங்க, 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 1000 கூட சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஒவ்வொரு ஸ்கேனுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டை சரியாக வளரல அப்படின்னா அந்த எஃப்ஹெச்எஸ் அந்த ஊசிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சைக்கிளில் வந்து 2 to 3 இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களோட எக்கோட க்ரோத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1000 rupees கிட்ட வரும். அது சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் உங்களுடைய கருமுட்டையை வந்து ரப்ச்சர் பண்ணுறதுக்காக வெடிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, அந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 750 to 3000 rupees வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால ப்ராப்பராக எக்கு ரப்ச்சர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டோசேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற டாக்டரை பொறுத்து இருக்குது. உங்களோட பாடி கண்டிஷன், உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இதை பொறுத்தும் வந்து இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிளுக்கு வந்து மினிமம் வந்து 5000 8000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேடா, இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட்டு. இது எக்ஸாக்டாக இது இப்படி தான் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பொறுத்து உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.